இன்றைக்கி நிஃப்டி அண்டு சென்செக்ஸ் ரெண்டுமே மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து நல்ல ஒரு ரேஞ்ச் சைடில் தான் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் மூவ்மெண்ட்லேயும் நான் வந்து ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் எடுத்து ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் புக் பண்ணி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா மே 7ஆம் தேதி 2026. இன்றைக்கி வியாழக்கிழமை சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. இந்த சார்ட் பார்த்திங்கன்னா 77,900 காலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சார்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோக்கு கீழே க்ளோஸ் வைக்காமல் இங்கேருந்து கேண்டில் ரிவர்ஸில் ஆச்சு. அண்டு இந்த லோ, அதாவது இன்றைக்கி டேவோட லோவையும் நெக்ஸ்ட் கேண்டிலில் பிரேக் பண்ணாதனால நான் இந்த ஒரு கேண்டிலில் கால் சைடில் என்ட்ரி எடுத்து என்னுடைய டார்கெட் வந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்னுடைய டார்கெட்டாக நான் எய்ம் பண்ணேன். ஸோ இந்த லெவல்கிட்ட வந்து ரிவர்ஸில் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த லெவல்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் வந்து இங்கே ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணும். இது அண்டு இந்த லெவல் இதெல்லாமே ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணும். எப்போவுமே ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் அதிகமான டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தவறு. ஃபஸ்ட் டார்கெட்டோ இல்லை செகண்ட் டார்கெட்லேயோ ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிறது பெட்டர். மேக்ஸிமம் ஃபஸ்ட் டார்கெட்டில் ரேஞ்ச் மார்க்கெட்டில் க்ளோஸ் பண்ணுறது பெட்டர். அண்ட் அதேமாரி நான் ஒரு மினிமம் பாயிண்ட்ஸில் இன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். 77,900 காலில் ஒரு 3,300 புக் பண்ணிவிட்டு இன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ரேஞ்சு மார்க்கெட்டாக இருந்தாலும் கரெக்டான இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கும்போது அதற்கான ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதற்கு நிறையா டெக்னிக்கல் அனாலிசிஸை கற்றுக்கணும். டெக்னிக்கல்ஸை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறையா ப்ராக்டிஸும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் ஆகிறதுனால ஒரே ஒரு ட்ரேடை நான் இன்றைக்கூட க்ளோஸ் பண்ணிடுறேன். தேங்க்யூ.